சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல், புதிய கட்சியை தொடங்குகிறார் ஓபிஎஸ். வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் உதயமாகும் மற்றொரு 2 புதிய கட்சிகளை பற்றி பார்க்கலாமா? பாஜக முன்னாள் மூத்த தலைவர் ஒன்று திமுகவோடு கூட்டணியா? பரபரப்பான தகவல். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக அரசில் 2 புதிய கட்சிகள் உருவாக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள், உளவுத்துறைகள் தற்போது தகவல் வெளியிட்டு இருக்கிறார்கள். இது எதிர்கால அரசியல் சூழலை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. முதலில் அதிமுக உள்கட்சி குழப்பங்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு பின் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டிசம்பர் 2வது வாரத்தில் தனது புதிய கட்சி அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பின் ஓபிஎஸ் தனி கட்சி அமைக்க முடிவு செய்துள்ளார் என கூறப்படுகிறது. திமுகவிற்கு எதிராக கடுமையாக பேசாமல் மென்மையாக செயல்பட்டு வரும் ஓபிஎஸ் தனது புதிய கட்சியை 2026 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் சேர்க்கலாம் என பல அறிகுறிகளும் வெளியே வருகின்றன. முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை திமுக திசை திருப்பும் வகையில் இந்த நகர்வு பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் மாநில பாஜகவில் ஏற்படும் தொடர்ச்சியான குழப்பங்களால் அதிருப்தி அடைந்த ஒரு மூத்த தலைவர் டிசம்பர் கடைசி வாரத்தில் புதிய கட்சி தொடங்க தயாராக வருகிறாராம். மேற்கு மற்றும் வடக்கு தமிழகத்தில் செல்வாக்கு கொண்ட இவர் பல மாவட்ட நிர்வாகிகள் இணைத்து புதிய அணியை அமைக்கிறார். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளிடமிருந்து தனித்து நிற்கும் இந்த புதிய கட்சி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற அறிகுறியும் பார்க்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.